ஷீட் நம்பர் 1. தல வணக்கம் தல. எங்க தல ajith sir. ajith அண்ணா ஷீட் தலையோட அடிச்சா ajith sir ajith தல ajith sir. விஜயோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? வரலாறு படத்துக்கு கிடைக்கலங்கிற வருத்தம் எனக்கு நிறைய இருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் உங்களை தலைன்னு கூப்பிடுறாங்க, அது ஏன்? அவங்க கிட்ட தான் கேட்கணும். திருட்டு தம் நிறைய அடிப்பேன். நீங்க நிறைய சேவை செய்றீங்க, சர்வீஸ்ல நிறைய செய்றீங்க, பட் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் இட் அவுட், வெளிய மீடியால எல்லாம் சொல்றது இல்ல அப்படின்ட்டு. ஏன் சார் அது நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்க? இல்ல, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. ஈவன் when I was working கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கறப்ப என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் தலைக்கு நியூ இயர் விஷஸ் சொல்லிடுவோமா? ஹாப்பி பர்த்டே மாதிரி கோரஸா சொல்றீங்க. அண்ணே, இப்போ வந்து இன்டர்வியூனா எல்லாருமே பொதுவா எடுத்த உடனே நார்மலான கொஸ்டின்ஸ், நீங்க எப்படி இந்த சினிமாக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி நாங்க எதுவுமே கேட்க போறது இல்ல. இந்த துறைக்கு நீங்க எப்படி நீங்க ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா எப்படின்றது நீங்களே உங்களுடைய இதுல சொல்லுங்க, அனுபவத்தினால வந்தது. இல்ல, ஆசைப்பட்டு வரலங்க. பட் ஐ வுட் சே இட் இஸ் டெஸ்டினி, ஃபேட். அப்போ உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, வாழ்க்கையில் நீங்க எப்படியா வரணும்னு நினைச்சீங்க? இல்ல, முதல்ல வந்து ஐ வாண்டட் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசரா வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஒரு மர்ச்சன்டைசரா வேலை பார்த்தேன். My aim in life was to maybe be a businessman, run an export organization. உங்கள யாராவது क्वेश्चन கேக்குறதுன்னா கேளுங்க. A for apple, B for ball காலம் போய் இப்போ A for ajith, B for billa காலம் வந்திருக்கு. உங்க ஃபேன்ஸ் கிளப் நிறைய மெம்பர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க நிறைய சேவை செய்றீங்க, சர்வீஸ்ல நிறைய செய்றீங்க, பட் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் இட் அவுட், வெளிய மீடியால எல்லாம் சொல்றது இல்ல அப்படின்ட்டு. பட் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணா, மீடியால எல்லாம் சொன்னா உங்களுக்கு அது பிளஸ் பாசிட்டிவா இருக்கும். ஏன் சார் அது நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்க? இல்ல, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. ஈவன் when I was working கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கறப்ப என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன். It could be social service or any sort of a philanthropical activity. But basically, I mean, I don't believe in publicizing. When you start publicizing, the purpose is not served. அது மட்டும் இல்ல, இப்போ இன்னைக்கு வந்து you can get misunderstood. இப்போ ஒரு விஷயம் பண்றோம், we be trying to genuinely do something னு வெச்சுக்கோங்க. You don't know how people will interpret it, and I'd like it to be a very personal affair, to be very honest. But என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சைடுல இருந்து क्वेश्चंस யாராவது? ஒருவேளை நீங்க ஆக்டிங்க்கு வராம உங்க லைன்ல போயிருந்தீங்க, பிசினஸ் லைன்ல போயிருந்தீங்கன்னா நீங்க ரிக்ரெட் பண்ணிருப்பீங்களா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு? தெரியாதுங்க, நடக்காத விஷயங்களை பத்தி நான் பேச விருப்பப்படல. I think it's a waste of time. You know, I don't think about it. ஏன்னா இப்போ ஆசைன்ற படத்துல இருந்து இப்போ நீங்க டிராவல் ஆகி இவ்வளவு நாள் வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த டிராவலிங்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கா, இல்ல நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணீங்களோ அதுதான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கன்றத ஃபீல் பண்றீங்களா? என்னோட கேரக்டர் மாறுதுங்க. பட் நிறைய விஷயங்களை வந்து நான் இப்போ அதை பேசாம இருக்கேன். வந்த புதுசுல வந்து நம்மளோட கருத்தை வந்து அவர் ஒப்பீனியன் அதை வந்து வெளிப்படையா நான் சொல்லுவேன். நான் மனசப்பட்ட விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லுவேன், அண்ட் அதை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். பட் இப்போ வந்து ஐ ரெஸ்ட்ரிக்ட் இட். அது என்ன சொல்றது, பிகம் லிட்டில் டிப்ளமேட்டிக். பர்சனாலிட்டி மாறல, என்னோட கேரக்டர் மாறல. சில ரெஸ்ட்ரிக்டட் உங்களுக்குள்ளே இப்போ வச்சிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி ஓப்பனா இருக்க முடியல. இல்லங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து அஜித் வந்து மாறிட்டாரு, பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. நிறைய அமைதியாயிட்டாரு. பட் அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இட்ஸ் நாட் பிகாஸ் வந்த புதுசுல ரொம்ப ஓப்பனா இருந்தேன். எல்லாரும் நண்பர்கள், ஒரு ஃபேமிலி நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஓஹோ வியாபாரம், ஸோ ரிசர்வ்ட் ஆயிட்டேன். சேட் திங். இட்ஸ் நாட் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை.
இப்போ உங்களோட நான் நடிச்ச என்னுடைய அனுபவத்தினால சொல்றேன். இப்போ கிரீடம், பில்லா நடிச்சது சொல்றேன். ஷூட்டிங்ன்ற அந்த விஷயங்கள் இல்லாமல் இப்ப நம்ம பர்சனலா பேசும்போது நீங்க அவ்வளவு ஹியூமரா பேசுறீங்க. நான் பயங்கரமா சிரிப்பேன், நீங்க தான் பேசிட்டு இருப்பீங்க, நான் சிரிச்சிட்டு இருப்பேன். உங்களுடைய அந்த ஒரு கிண்டலா நீங்க பேசாலும் ஜோகா சொன்னாலும் அவ்வளவு ஹியூமரா இருக்கும். அது வந்து ரியல் லைஃப்ல உங்க வாழ்க்கையில இருக்கு. ஆனா சினிமானும் போது மட்டும் தேவையான அளவு மட்டும் நீங்க பேசணும் அப்படின்றீங்க. நிறைய அடிபட்டேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெருங்கியவங்க கிட்ட வந்து ஃப்ரீயா பழகுவேன். சினிமா ஷூட்டிங் வரப்ப இப்போ அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ அது இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹவு யூ ஆர். நீங்க உங்களோட அது மட்டும் உங்களோட ஜெனுவினிட்டி, நீங்க இருக்கிற உங்க கேரக்டர். ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மேபி ஐம் கம்பேட்டபிள் வித் யூ. உங்களுக்கு எப்படி கார் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் ஹவு சாலினி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுக்காக? கார் ரேசிங் சின்ன வயசுல நிறைய இந்த ஷோலாவரம்ல ரேஸ் நடக்கிறப்ப நிறைய அப்பா எங்களை கூட்டிட்டு போயிருக்காரு, அங்கே அழைச்சிட்டு போயிருக்காரு. ஸோ இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மீ வெரி ஸ்ட்ராங்லி. அண்ட் ஷாலினி ஹஸ் பின் மை மாரல் சப்போர்ட்டுங்க. இப்போ நிறைய விஷயங்களை வந்து இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ நானே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். யூ டோன்ட் ஹேவ் டு என்கரேஜ் பீப்புள் ஃபார் வாட் தே வாண்ட் டு டூ. பட் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய what do you call it, it's a plus point. I mean, so ஷாலினியை பொறுத்த வரைக்கும் she was scared race ஓட்டுறப்ப நான் ரொம்ப definitely used to worry her, she's my wife, but not one day discourage பண்ணதே இல்லை. She's always like she's been very strong mentally, so I'm happy. She's been a great strength of support for me. மீடியாவில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க ஆசைப்படும் அமராவதியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி தெரியும். இன்டர்வியூ நீங்க கொடுக்கறது, நாங்க சினிமால பாக்குறது. அஜித் குமார், அல்டிமேட் அஜித் குமார்னா இப்படி இருக்காரு, இவர்கிட்ட இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனா எங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க குழந்தை பருவத்துல இருந்து சின்ன வயசுல நீங்க செஞ்ச குறும்பு, சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த ஒரு அல்டிமேட் அஜித் குமார் ஆகுன்ற அந்த ஒரு இதுல இருந்தீங்களா, இல்ல எப்படி நார்மல் லைஃப் இருந்தீங்களா, இல்ல ஒரு டிஃப்ரெண்டா அப்பவே ஏதாச்சும் செஞ்சுட்டு இருந்தீங்களா? இல்ல, ரொம்ப நார்மல் அப்ரிங்கிங். ஐ மீன், நான் படித்தது ஆசாம் மெமோரியல் சீனியர் செகண்டரி ஸ்கூல். 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் படிப்பு ஏறல. பட் வெரி கிளியர்லி given a choice by my parents. ஒன்று pursue further studies or work. I had only two choices. இந்த வெட்டியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது, it was a taboo. I mean, not acceptable. So I started working. ஒரு automobile manufacturing company apprentice I joined, and அதுக்கப்புறம் I finished my course. Then government export industry as an apprentice I worked as a merchandiser. Very normal upbringing. But இடையில வந்து எனக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு பேஷனாக இருந்தது. பைக் ரேசிங், ஏரோ மாடலிங். ஸ்கூலில் படிக்கிறப்ப I was very good at extracurricular activities. NCC, school team, NCC, school teamல வந்து நான் I played cricket for my school team, football ஆடி இருக்கேன். And நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். சின்ன வயசுல நீங்க நல்லா பாடுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது போயிங்க, யாரு சொன்னது? இல்ல, சில இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி சின்ன வயசுல தப்பான இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து நான் இப்போ இன்னும் உங்களுடைய பைக் ரேஸ் நீங்க ஆசைப்பட்டதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா, இல்ல பண்ண முடியலையா? இல்ல, டெஃபினெட்லிங்க. இப்போ ஐ ஸ்டார்டட் கார் ரேசிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சு, 2002ல. But considering my, I've reached the highest level in terms of my own ability. So அந்த வகையில வந்து பெருமையா இருக்கு. Formula BMW Asia. If you don't believe me, let's take a look at it with Ajith Kumar and Brian Saunders, a former Asian champion himself of single-seaters. Now this is down into the tight chicane. This is a good overtaking opportunity down into there, braking. And should you not make the overtaking manoeuvre there, you can set the car up in front of you and be able to do them into the last corner here. Ajith Kumar then of India, taking a break from his acting duties to take us around the circuit. A front row seat with him and Brian Saunders. And let's catch up with him about his feelings of joining this championship with Team India this year. Can we talk about Billa? உங்களோட ஃபேவரட் சீன் பத்தி சொல்ல முடியுமா? இது வரைக்கும் நான் நடிச்ச படங்கள்லே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன், given a lot of successful films. Billa, personally, எந்த வகையில் சொல்லணும், in terms of making,
locations are my costumes, screenplay, music. It's a complete package. So I'm really looking forward to this film. I'm as eager as you all are, as far as Billa is concerned. And what is your favorite song? Definitely My Name is Billa. And adukapram I would say it is அந்த சேவல் கொடி பார்க்குற அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலே வந்து காலேஜ் டைமில் வந்து பைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சீன்லாம் காமிச்சு ஓட்டுவாங்க. பொதுவாக பொண்ணுங்க இருந்தாலும் அது வந்து பண்ணுவாங்க. சின்ன வயசுல இன்னும் இன்னும்னா பயங்கர ஆக்டிவாக அந்த பைக் ரேஸில் இருந்திருப்பீங்க. அதனால அப்போ காலேஜில் ஏதாச்சும் கேர்ள்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏதாச்சும் லவ் ஏதாச்சும்? இல்லைங்க, I've had a very normal part of growing up. எப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்தந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கேன். பட் பேசிக்லி இப்போ I've been very shy. Extracurricular activities. Very boring in school. இப்போ வந்து இப்போ எல்லாருமே நடிக்க வந்த எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு நடிகருடைய ஒரு பாதிப்பு இருக்கும். இவங்கள மாதிரி ஏதாச்சும் நம்மள அறியாமல் வரும். ஏன்னா அவங்க படங்கள் பார்த்துருப்போம். அது தமிழ் நடிகர்களாக இருக்கலாம், ஹிந்தி, ஹாலிவுட் மாதிரி இருக்கும். இப்போ பில்லா படங்கள் வந்து இப்போ ரஜினி சார் நடிச்ச படம் கண்டிப்பா நீங்க பில்லாவும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாவது ஒரு இடத்துல ரஜினி சாருடைய பாதிப்போ இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? டெஃபினெட்லி வந்ததுங்க. பட் கான்ஷியஸா நாங்க வந்து ஆர் அட்லீஸ்ட் நாங்க அதை நாங்க வந்து இமிடேட் பண்ணல. பிகாஸ் நாங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல. ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து அவங்கள நாங்க ஹர்ட் பண்ண விரும்பல. ஸோ இது வந்து வெரி டிஃப்ரெண்டா நாங்க பண்ணியிருக்கோம். வெரி சோபர், ரொம்ப ஸ்டைலிஷா, இன்னும் ரொம்ப 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 கேர் எடுத்து நாங்க பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்க நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அஜய் சார்னா இப்போ வந்து அவரு நிறைய இன்டர்வியூ தர மாட்டாரு, அவர் நிறைய பேட்டி தர மாட்டாரு, ரொம்ப கரெக்டா பேசுவாரு. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் எடுத்துக்கிட்ட விட அவர் பண்ற படங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது மாதிரி இப்போ நாங்க சமீபமா பாக்குற ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா அவங்க கிட்ட வந்து எந்த இன்டர்வியூ எதுக்கு போனாலும் கோட் ஷூட் போட்டு வரீங்க. இது மாதிரி இது எதனால இந்த சேஞ்சஸ்? ஒரு மீட்டிங் போறப்ப ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிஸை மீட் பண்றப்ப யூ ஹாவ் டு பி ட்ரெஸ்ட் ஃபார் தி ஒகேஷன். இல்ல மேரேஜுக்கு அப்புறம் நாங்க என்ன நினைச்சோம், ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் மேடம் உடைய சேஞ்சஸ் நீங்க இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். Definitely, I mean, you change after marriage. A lot of things you learn. It's a give and take. I mean, so definitely positive influences இருந்திருக்கு after marriage. ஆக்சுவலி பில்லா வந்து ஒரு ரீமேக் ஃபிலிம். நீங்க வந்து மற்ற படங்கள் பண்றதுக்கும் இந்த படம் பண்றதுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததா? பில்லாவை பொறுத்த வரைக்கும் a lot of responsibilities. Because ரஜினி சாரோட படத்தை ரீமேக் பண்றோம். So automatically வந்து the expectations a lot more higher. அது மட்டும் இல்ல, ஹிந்தியில கூட வந்து ஷாருக் அதை ரீமேக் பண்ணியிருந்தாரு. ஸோ கம்பேரிசன்ஸ் வரும், நிச்சயமா வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஆர் ஒப்பீனியனேட்டடா இருப்பாங்க. we were aware of it. இப்போ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கானே, இந்த மாதிரி படத்தை திருப்பி ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு? பில்லா மாதிரி வேற ஏதாவது படம் இருக்குங்க. கமல் சாரோட படம் சகல கலாவல்லவன், அதை ரீமேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அந்த படத்தோட ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு விசாரிக்கணும். அண்ட் மேபி இஃப் இட் ஹேப்பன்ஸ் குட். இது வந்து நார்மலா இருக்குங்கன்னா இல்ல இது எதனா படத்துக்கான கெட்டப்? படத்துக்கான கெட்டப். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் படத்துக்கு எல்லா மனுஷங்க கிட்ட இருந்துமே நம்ம வந்து ஒரு விஷயம் கத்துக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட நான் பர்சனலா கத்துட்ட விஷயம் வந்து லிவ் ஃபார் யுவர் பேஷன் அப்படிங்கிறது. யூ லிவ் ஃபார் யுவர் பேஷன். நீங்க வந்து ரேசிங் பத்தி எவ்வளவு கிரிட்டிசிசம் வந்தாலும் you did it for your passion. And Shalini vandu she plays badminton and it's really very good. Hats off to you. And what do you do on your free time, sir, holidays la, other than playing badminton? Or neenga rendu perum what do you do? How do you spend your time holidays modu? I read a lot of books. The last few years I read a lot of books. Novels and fictions na padikkiradhu illa, but biographies, newspaper addict. காலையில எழுந்த உடனே I have to நியூஸ் பேப்பர் எங்க இருக்குன்னு தேடுங்க. நம்ம நியூஸ் பேப்பர் அடிக்ட்.
இப்போ வந்து இட்ஸ் பிகம் அ ட்ரெண்ட் தட் எல்லா ஆக்டர்ஸுமே அட்வர்டைசிங்ல வந்து பிராண்ட் அம்பாசிடரிங் பண்ணிட்டு இருக்காங்க. வை டோன்ட் யூ திங்க் தட் யூ கேன் டூ மெனி ஆஃப் இட்? பிகாஸ் அதுல வந்து யூ கம் க்ளோஸ் டு த பப்ளிக். ஒரு 4-5 தடவை ஆட் வந்தாலே தலை இப்படி திரும்பும்போது ரொம்ப அழகா இருக்காரு, இப்படி ஸ்டைல். அது ஏன் சார் வை டோன்ட் யூ டூ இட்? இல்ல, இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ். பீப்புள் ஹூ லைக் டூயிங் இட், தே ஆர் டூயிங் இட். எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கு, should not get too over exposed. Because Englishல ஒரு saying இருக்கு, familiarity breeds contempt. Maybe that is why அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம் for me not பேட்டி கொடுக்காம இருந்ததுக்கும் வெளியில வராம இருந்ததுக்கும். I was always, I think it's an image based industry, in the film industry. It's like you should not overexpose yourself. It's a very fine line you need to maintain. அதாவது கொஸ்டின் கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து. அந்த மாதிரி இவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவரும் அண்ணனும் பதில் சொல்லிட்டே இருக்காரு. அதனால ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் மறுபடியும் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட். I wanted to ask, you've come a long way till now. Till now, what is your best and the worst comment you've got on you, on your films? Best comment வந்து that I'm a nice human being. Worst comment has always been about my weight. அப்புறம் எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புரியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹீரோட படம் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி ஓடுது அப்படின்னா அடுத்த படம் அவர் நடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். உங்களோட படம் சில்வர் ஜூப்ளி ஓடின படத்துக்கு அப்புறம் நீங்க நடிச்சாலும் சரி, முந்தைய படம் சரியா போகல அப்படின்னாலும் சரி, உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்கு. அது அந்த ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன பண்றீங்க? யாரும் பண்ணாத என்ன ஒரு விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட வச்சிருக்கீங்க? இல்லைங்க, பியூர்லி ஃபேன்ஸ். அதான் மேபி போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு கிடைக்கிற ஓப்பனிங் இட் டச்சஸ் மீ வெரி வெரி மச். அது நினைச்சு பார்க்கப்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடும் ஆக்சுவலி. இப்போ நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன், பட் அட் த சேம் டைம் வந்து என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்ல வந்து இந்த தலைமுறையில அதிகமா வந்து ஃபெயிலியர் படங்கள் கொடுத்த ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தனா தான் இருப்பேன். பட் அதையும் மீறி வந்து இஃப் யூ லுக் அட் தி ஓப்பனிங், பிகாஸ் ஐ திங்க் மை ஃபேன்ஸ் லவ் மீ அன்கண்டிஷனலி. அது சொல்லுவாங்க, எவ்ரி ரிலேஷன்ஷிப், நோ மதர் அண்ட் சைல்ட் ஹூ ஹவ் டிசைடட் அவசரப்பட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் டூ மெனி ஃபிலிம்ஸ். நிதானமா பார்த்து ஐ வாண்ட் டு டூ 1 film a year or maximum 2 films a year. இப்போ ஃபேன்ஸுக்காக இப்போ இவ்வளவு ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ நீங்க படத்துல ஃபேன்ஸுக்காக எதுவுமே டயலாக் பேச மாட்டீங்களா? ஒரு ஃபேன்ஸுக்காக பேசுவாங்களா பஞ்ச் டயலாக், அதெல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன? இல்லை, எனக்கு பர்சனலா அதுல உடன்பாடு இல்லைங்க. I don't believe in that. அது அது அந்த கேமரா பார்த்து வசனங்கள் பேச அது ரஜினி சாரால மட்டும்தான் முடியும். அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், ஐ திங்க் இன்னைக்கு வந்து சினிமா மாறிட்டு இருக்கு, வேற திசையில போயிட்டு இருக்கும். லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் இப்போ பாருங்க, என்னோட லிஸ்ட், ஐ மீன் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல நான் நடிச்ச படங்கள்ல முகவரி மை பெஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஐ டிட் கிரீடம், பாலி, வரலாறு, வில்லன், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இடையில ஐ ட்ரைட் நீங்க சொன்ன மாதிரி அந்த பஞ்ச் டயலாக்ஸ் அந்த மாதிரி படங்கள் வந்து எடுப்படலை. ஐ மீன் இட் டென்ட் டூ வெரி வெல். ஸோ அதுல இருந்து வந்து ஃபேன்ஸ் வந்து அதை எதிர்பார்க்கலாம் என்கிட்ட இருந்து. தே வாண்ட் குட் ஃபிலிம்ஸ். வில்லன், இப்போ மேபி பில்லா வில் பி, மேபி பில்லா வில் டூ டு மீ வாட் பாலி டிட் டு மீ இருக்கலாம், ஆர் ஐ டோன்ட் நோ. பட் ஐ வாண்ட் டு டூ குவாலிட்டி ஃபிலிம்ஸ், சென்சிபிள் ஃபிலிம்ஸ். எல்லாமே இருக்கணும் அதுல. கமர்ஷியலி should be light hearted, entertaining. இப்போ நீங்க வந்து ரசிகர்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் படம் கொடுத்திருக்கீங்க. ஒரு ஃபுல் ஆக்ஷனா தீனா அப்படின்ற ஒரு படம் கொடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல எமோஷனலான படம் கொடுத்திருக்கீங்க, இப்போ வரலாறுன்னு ஒரு டிஃபரெண்டான படம் கொடுத்தீங்க, அப்புறம் பில்லா அந்த மாதிரி கொடுத்திருக்கீங்க. த்ரூ ஃபுல் காமெடி படம் தந்தீங்கன்னா எந்த மாதிரி தரணும்னு ஆசைப்படுவீங்க? யார மாதிரி காமெடி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? இல்லைங்க, நான் ஐ டோன்ட் திங்க் காமெடி வந்து நடிப்புலேயே வந்து காமெடி தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்ஷன் ரோல்ஸ் ஈஸியாக நடிச்சிடலாம், ஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் காமெடிக்கு வந்து லாங்குவேஜ், மொழி, அந்த கமாண்ட் இருக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைக் ஐ செட், நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். ஸோ ஐ திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ எனக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு.
ஸோ அந்த லிமிடேஷன்ஸுக்குள்ளார என்ன பண்ண முடியுமோ ஐ வில் attempt that. இப்போ வில்லன்ல பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி எனக்கும் கருணாஸ் சாருக்கும், ஆமா மிஸ்டர் கருணாஸுக்கும் எனக்கும் வெரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. இப்போ பில்லால வந்து நாங்க நடிச்சிருக்கோம். அது டயலாக் பேஸ்டா இல்லாம இருந்தா ஐ திங்க் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் இட். அதான் அந்த என்னோட லிமிடேஷன்ஸுக்குள்ள என்ன பண்ண முடியும் ஐ வில் attempt. உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யாரு? இல்ல சொல்லிட்டே போலாம். மிஸ்டர் வடிவேல், மிஸ்டர் விவேக் சார், மனோரமா ஆச்சி, நீங்க இல்ல சீரியஸ்லி காமெடி இஸ் த டஃபஸ்ட். யாருமே வந்து அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. காமெடி வந்து எல்லாருக்கும் வராது. அண்ட் ஐ திங்க் நீங்கெல்லாம் ரொம்ப கிஃப்டட். வடிவேல் சார், விவேக் சார், நீங்கெல்லாம் வெரி கிஃப்டட் பீப்புள். பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜோட கமாண்ட் இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பான்டேனியஸா வரும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் விட்ட ஒரு டைலாக் விட்டா கூட அதுக்கு யூ ஹேவ் அ ரீப்ளேஸ்மெண்ட். அது ஸோ யூஆர் ஆல் வெரி கிஃப்டட். ஆமா, ஆனா நைட் அன்டைம் எல்லாம் போன் பண்ணி காமெடி கேக்குறாங்க சில பேர். போன் பண்ணி சந்தானம் தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் கூட ஒரு ஆசையில ஆமா நான் தானே சார் ஒரு போர் அடிது நல்ல காமெடி சொல்லு சார். இந்த மாதிரி விஷயங்களும் எங்களுக்கு நடக்கும். சில டைம்ல வந்து சீரியஸா நான் பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமா சிரிச்சிட்டு போவாங்க. என்ன ஒரு நிறைய ப்ரோக்ராம்லாம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி போயிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல அது மாதிரி நான் மிமிக்ரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே சிரிக்காம ரொம்ப கோவமா என்ன பார்த்தாங்க. ஏதோ தப்பு நடந்துச்சு போல அங்க நினைச்சு அப்புறம் கேட்டா இல்ல எல்லாமே தெலுங்கு பீப்புள்ஸ், அவங்கள தமிழ் தெரியாது. என்னோட ரியல் லைஃப்ல நடக்கும். ரசிகர்கள் எல்லாரும் உங்களை தலை தலைன்னு கூப்பிடுறாங்க, அது ஏன்? நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். தெரியாது. பட் ஐ திங்க் முக்கியமான காரணம் வந்து ஐ திங்க் தீனா படம். தீனா படத்துல நிறைய இடங்கள்ல வந்து சீன்ஸ்ல வந்து தலை தலைன்னு டைலாக்ஸ் வசனங்கள் இருந்தது. ஸோ ஐ திங்க் அது மைண்ட்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தியில நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட வேறு மொழியில நடிச்ச அனுபவம் எப்படி? இனிமேலும் நீங்க வேறு மொழி படத்துல நடிப்பீங்களா? இல்ல, அசோகா படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தி படமா இருந்திருந்தா கூட டெக்னீஷியன்ஸ், அதுல சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஃப்ரம் சவுத் இந்தியா. டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் சார், அவரோட அசிஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட் மிஸ்டர் விஷ்ணுவர்தனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் சந்திச்சேன். அப்போ வந்து அவரும் விஷ்ணுவோட மிஸ்ஸஸ் அனு அசிஸ்டண்டா இருந்தாங்க சந்தோஷ் சாருக்கு. ஸோ மை அக்வைண்டன்ஸ் வித் தெம் கோஸ் பேக் டு 2000. நாட் வெரி டிஃப்ரெண்ட்டுங்க. ஹிந்தி படங்களுக்கும் தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் நாட் வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஆல் த சேம், நாட் மச் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சீன், அதாவது பயங்கர நிறைய டேக் எடுத்த ஒரு சீன், ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு சீன், ஒரு வரலாறு அந்த அஃபெமினன்ட் கேரக்டர் பண்றப்ப நிறைய டேக்ஸ் எடுத்தோன்னு சொல்ல மாட்டேன். நிறைய மானிட்டர்ஸ், நிறைய ரிஹர்சல்ஸ். பிகாஸ் பேசிக்காவே ஐ ஹாவ் a very stiff body language. So to make it very effeminate, make it very feminine, ரொம்ப கஷ்டப்பட்டேன். So that was a difficult role. When you're used to something, அது ஈஸியா வந்துரும் உங்களுக்கு. இப்போ கிரீடம் பண்ணும்போதுன்னு அந்த புல்லட்ல சிலைய வச்சுட்டு வர மாதிரி சீன் எடுத்த ஞாபகம் ஹைதராபாத் ரோட்ல. அப்ப நீங்க அப்படியே யூட்டன் போட்டு வந்தீங்க. அந்த சாங் இப்ப பார்த்தா கூட தெரியும். முன்னாடி என்னோட மூஞ்சி அப்படியே பயந்து அதை புடிச்சிட்டு வந்துச்சு. நீங்க பாத்தீங்க அசால்ட்டா வந்துட்டு அந்த கிரௌண்ட் வேற பாத்தீங்களா, கிரவுண்ட்ல நீங்க வந்து ஸ்கிட் அடிச்சு நிறுத்துவீங்களா? அப்பெல்லாம் எனக்கு அல்லு இல்ல. அந்த விநாயகர் சிலை கீழே போட்டு டைரக்டர் மைக்ல கத்துறாரு, சார் இப்படி ஓட்டிட்டு வந்து எப்படி சார் போடாம இருக்க முடியும் அப்படின்னு. சோ அது என்ன மேக்ஸிமம் ஒரு 80-90 போயிருப்பேன் அதுல ஸ்பீடு ஹைதராபாத் ரோட்ல வரும்போது புல்லட்ல. தெரியல, நான் கவனிக்கல. நீங்க நடிச்சதுல இதுக்கப்புறம் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஹீரோயின், நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், இதுக்கப்புறம் நீங்க இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுற ஹீரோயின்? நான் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லி ஆகணும். அமர்குலம் ஃபிலிம் நான் கமிட் பண்ணப்ப ப்ரொடக்ஷன்ல இருந்து they wanted to contact ஷாலினி. அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் வெரி கீன், படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ஷாலினியை கேட்டிருந்தோம், பட் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டடி, நீங்கள் வேணா பேசி பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஐ கால்ட் ஷாலினி. இந்த மாதிரி நான் அஜித் குமார் பேசுகிறேன், ஐட் லைக் டு ஒர்க் வித் யூ. மை ப்ரொடியூசர் வெரி கீன் தட் நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கணும். தென் ஷீ சார், இல்லைங்க மேம், ஐம் சாரி, எனக்கு நடிக்கிற ஐடியா இல்லை, ஐ வாண்ட் டு ஸ்டடி.
ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். தென் I know அதை அப்படியே விட்டோம், கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம். தென் லேட்டர் ஆன் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணி she committed herself to the film. So I think we were destined to meet. இப்போ உங்க நார்மல் ஒய்ஃப் இல்லாம உங்களோட ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்கிறதுனால உங்களுக்கு சினிமாவில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க? சில ஐடியாஸ், டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் இருக்கா அவங்க சைடுல? இல்ல, ரொம்ப கிரிட்டிக். I mean, she's my critic. I mean, a hardcore critic. எதுவாக இருந்தாலும் வந்து நேரடியாக சொல்லிடுவாங்க. இப்போ நான் சில சமயங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லுவாங்க, இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா. ஐ மீன், பட் ஷாலினியை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் வெரி ஃப்ராங்க். நல்ல விஷயங்களா இருந்தாலும் ஷீ இஸ் வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். அண்ட் மற்ற விஷயங்களும் ஷீ இஸ் வெரி ஆனஸ்ட் அபவுட் ஹர் வியூஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து அவங்க தலையிடுறதில்லை. ஷீ டசன்ட் இன்டர்ஃபியர். பட் நிறைய விஷயங்கள் வந்து நான், அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் மை வைஃப், ஷீ இஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப், அண்ட் ஐ ஷேர் a lot of things with her. இப்போ நிறைய படம் பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கர் குரு, ராஜா சின்ன ரோஜா, அதெல்லாம் வந்து மேடம் அப்பவே சின்ன வயசுல நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கும் போது உங்களை அறியாமல் ஏதாச்சும் ஒரு ஃபீல், அவங்க மேல ஏதோ நல்லா நடிக்கிறாங்களே சின்ன வயசுல, நல்லா அது மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கு? நிறைய சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், பட் வெரி பர்சனல். ஓகே, இவ்வளோ பேசுங்க. I'll tell you the incident. நான் வந்து I was living in மந்தவெளி. இந்த வீடு வந்து மந்தவெளி. அப்போ வந்து I was working. அப்போ I think 86, 87 நினைக்கிறேன், I don't know. And பக்கத்தில் லொக்கேஷன், அது வந்து I think ஹோட்டல் அட்மிராலிட்டி. ஸோ அந்த இடத்துல they were shooting for I think சங்கர் குரு படத்துக்கு. ஸோ அப்போல்லாம் திருட்டு தம் நிறைய அடிப்பேன் வீட்டில். ஸோ ஐ கம் டு த பால்கனி. பால்கனியில் வந்துட்டு நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஷூட்டிங் க்ரூவை நான் நோட்டீஸ் பண்ணேன். தென் அண்ணன் வந்தார், தம்பி வந்தார். we were just talking. என்ன ஷூட்டிங் எதுன்னு விசாரிச்சப்போ we got to know வந்து பேபி ஷாலினி. ஸோ ஓகே, அது ஒரு சின்ன இன்சிடென்ட். பட் லைஃப்ல நினைச்சு பார்க்கலாம், one day I'll be married to her, you know. Talking about Shalini madam, was your love at first sight? Yes. In fact, நாங்க நடிச்ச வெரி ஃபர்ஸ்ட் சீன் மானிட்டர் பார்க்குறப்ப, I don't know, நீங்க அமர்கன் படம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, வெரி ஃபர்ஸ்ட் ஷாட், ஐ மீன், நாங்கள் மானிட்டர் பார்க்குறப்ப ஐ கட் அ ஹேண்ட் பை மிஸ்டேக். இன்ஃபேக்ட் அந்த என்ன சொல்றாங்க, அது பாபர் நைஃப், அது என்ன, அது ஆக்சுவலி வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன் செட் டிபார்ட்மெண்ட்ல வந்து, இட் ஹேஸ் அ, அந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் அ ஸ்லைட். அந்த ஸ்லைடில் வந்து அந்த பிளேடை கட் பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ பிளேட் இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஐ மேட் ஷுர் ஓகே பிளேட் வாஸ் நாட் தேர். பட் மானிட்டர் பார்க்குறப்ப அந்த திங் ஃப்ளூ அவுட் ஆஃப் தி, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க, இட் ஃப்ளூ அவுட் ஆஃப் த ரேசர் அண்ட் இட்ஸ் லாஸ்ட் ஹர் ரிஸ்ட். ஸோ ரொம்ப நேரமாக அவங்க வந்து ஷி வாஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னோ இந்த ஷார்ட் முடிஞ்சு போச்சு. ஐ மீன் மானிட்டர்லாம் பார்த்தோம். அப்போதான் we realized that she had actually cut her hand. So I think it started there. கொஸ்டின் கேட்கறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஜெனரலா எந்த ப்ரோக்ராமுக்கும் பப்ளிக் ப்ரோக்ராமுக்கு வரதில்ல, ஆனா தமிழ்நாடு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆஸ் ஃபேன் சொல்றேன், நாங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணி we saw you net half an hourல we all saw you. நீங்க ஏன் அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து can make fans happy, fans எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்? So basically government functions protocol maintain பண்ணி ஆகணும். So I'd like to make my presence felt in it. But மற்றபடி shows comfortable, personal reasons, அதனால நான் கலந்துக்கிறது இல்லை. பட் இப்போ டெஃபினெட்லி மேபி ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்ப மேபி ஐ வில் கம் கிவ் சேனல் இன்டர்வியூஸ். அது நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஸோ மேபி ஐ த்ரூ த சேனல்ஸ் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் ஃபேன்ஸ் கிட்ட. உங்களுக்கு வில்லனா நடிக்க சான்ஸ் கிடைச்சு அந்த படத்துல வேற யாராவது ஹீரோவா ஆக்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நிச்சயமா. இன்ஃபேக்ட் நான் நிறைய ஐ வாண்ட் டு டூ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல்னா வந்து அது இப்போ மிஸ்டர் ஷாருக் கான் அவர் நிறைய படங்கள், அவர் நடித்த படங்கள், பாசிகர், டர், சொல்லிக்கிட்டே போனாங்க. ஸோ வெரி டிஃப்ரெண்ட். நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா டெஃபினெட்லி ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இட். So like you've won many prestigious awards.
which one do you think are you most deserved with? இல்ல வரலாறு படத்துக்கு கிடைக்கலங்கிற வருத்தம் எனக்கு நிறைய இருக்கு. ஸ்டேட் அவார்ட் கிடைக்கலன்னு. I'm telling the ones in what you've got. Which one do you feel is the most deserved? இல்ல I thought the most deserving award should have been for வரலாறு. Of course Filmfare award கிடைச்சது, but state award கிடைக்காம போனது I was very disappointed. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் I'll get the state award for வரலாறு. We all enjoyed it. Thanks, but I didn't get the award for that. But அதுக்கப்புறம் maybe வாலி, because வாலி உங்க எல்லாருக்கும் தெரியும், it changed the வாலிக்கு அப்புறம் they took me very seriously as an actor. So வாலி, I'm proud of that. Through this show, what do you want to convey to your... I'm nothing about it. விஜயோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? First of all, Mr. விஜயோட ஃபேன்ஸ் ஆசைப்படணும், என்னோட ஃபேன்ஸ் ஆசைப்படணும், ஸ்கிரிப்ட் அமையணும், alright, and maybe if a script demands, பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த பிஸி ஷெட்யூல்ல வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் உட்காந்துல நான் மட்டும் இல்ல, இவங்க மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த நியூ இயரை. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ தலையோடு சேர்ந்து நீங்க எல்லாம் வாழுங்க, வாழ விடுங்க, வாழ வேண்டியவங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து தலையோட இப்போ ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவோமா? ரெடி, 1 2 3 ஹாப்பி நியூ இயர்.